மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கோமதி, கோமதி. അയ്യോ നിങ്ങൾ എന്ത് ഇവിടെ വന്ന്? வரக்கூடாதா? വരൂ. ഇരിക്കൂ. നിങ്ങൾ വീട്ടിൽ വരും தெரிஞ்சிருந்தா ഞാൻ அட்ரஸே கொடுத்திருக்காது. ഞാൻ അന്നേ പറഞ്ഞില്ലേ ഇവിടെ வந்து பிரச்சனை பண்ணாண்டா ஃபோன் பண்ணுன்னு. இல்லைங்க ഞാൻ ஃபோன் செய்யல. பின்ன எந்த ഇവിടെ വന്ന്? போ. ஏய், என்னடி வந்த உடனே போன்னு விரட்டுற? புரியுது. நான் எங்க காந்திமதி அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு வாரிசே இல்லாத சொத்தை எடுத்துக்கிட்டு உன்னை கை விட்டுருணும்னு பயப்படுறேன். சி, ஏண்டி என்ன இப்படி கேவலமா நினைக்கிறேன்? இதை பார், எனக்கு தேவை பட்டாளத்தாருடைய நிலம், கோயில், அவ்வளவுதான். நாளைக்கே திருநெல்வேலிக்கு போய் அந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது காந்திமதி அம்மாவால எனக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது. அதனாலதான் இப்பத்துல இருந்தே நட்பு ரீதியா அவங்களோட பழகலான்னு பார்த்தா நீ பயந்து சாகுற. അയ്യോ എനിക്കൊന്നും പേടില്ല. ആ ഗോമതി നായകൻ ഉണ്ടല്ലേ? யாரவன்? അതെ, നമ്മ ഗോമതി നായകൻ. அந்த லூசா? അയാൾക്ക് നിങ്ങളെ കണ്ടാ കുറച്ചുകൂടെ ഇഷ്ടമല്ല. നമ്മ സ്നേഹിതത്തെ അക്ക എടുത്ത് പോട്ട് കൊടുത്താ അക്ക എന്നെ പുറത്താക്കുമല്ലേ? இத பார், எதுக்கும் பயப்படாது. நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், புரியுதா? அந்த அம்மாவை கூப்பிடு. ഇല്ല, ഇപ്പോഴും തന്നെ മേലെ പോയി പെടുത്തു. നിങ്ങൾ പോയിക്കോ, പിന്നെ പേസാം. എന്താ? ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டை தங்கியிருக்கீங்களே, இது காந்திமதி அம்மாவோட சொந்த வீடா? ഇല്ല, അക്കോടതല്ല. അക്കോട് ചേട്ടൻ പാണ്ടിച്ചേരിയിലെ ഉണ്ടല്ലേ, അവരുടെ ഗസ്റ്റ് ഹൗസ് ഇത്. ഞങ്ങളെ ഇവിടെ തങ്ക വെച്ചിருக்கு. அவங்க இந்த அம்மாவை இங்க தங்க வச்சிருக்கான். അക്കെ അണ്ണാമലയെ നോക്കാൻ വേണ്ടിயிருக்கு. அண்ணாமலையை பார்க்கணுமா? எதுக்கு? എന്താ നിങ്ങള് വീണ്ടും വീണ്ടും എന്നെ പ്രശ്നം കേൾക്കുന്നത്? ഇപ്പൊ ഞാൻ നിങ്ങളെ ഒരു പ്രശ്നം കേட்கிறேன். அண்ணாமலையை எവിടെ வச்சிருக்குன்னு? ஏய், நானே என்ன பண்றேன்னு தெரியாம முழிக்கிறேன். அண்ணாமலை எங்கன்னு கேட்கறேன். சுமாரி, ചേട്ടൻ എവിടെയാണ്? കുറച്ച് നാളായിട്ട് കാണില്ല. ഫോൺ கூட ചെയ്തിട്ടില്ല. അതാണ് ചോദിക്കുന്നത്. உலகநாதனை போட்டு தள்ளிட்டு கேரளாவில் போயிடுறா. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான்னா அந்த நாய் ஒரு ஃபோனை கூட பண்ணல. அவன் எங்கே என்ன போலீஸில் காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டு இருக்கிறேன். சேட்டா எங்க லோட்டாங்கிற வாய் மூடி. അപ്പോഴെങ്കിൽ നിങ്ങൾ തന്നെ അവരെ ഒളിച്ചു വെച്ചിருக்கா? ஏய், ഇല്ലേ, നിങ്ങളെ പോലീസിലെ കാട്ടി കൊടുക്കും சொல்லி അവരെ കൊന്ന நானா? അപ്പോഴേ നിങ്ങൾ ഇല്ലെങ്കിൽ ആളെ വെച്ച് കൊല பண்ணியாச்சா? ஆறு கொலை பண்ணது? எவட வச்சு நீங்க கொலை பண்ணது? அவர் இருக்காரா இல்லையா? அது முதல்ல சொல்லு. சொல்லு, கொலை பண்ணியாச்சா? சொல்லு. யாரு யார கொலை பண்ணது? இவர் ஏன் இங்க வந்திருக்காரு? என்னம்மா ஆச்சு? என்னாச்சு சொல்லு. சொல்லுடி. ஏன் அழற? சொல்லு. நம்ம உலகநாதனை கொலை செஞ்சில்ல. இயாளு ഈ ഊർലെ വലിയ ആളാ. ഇയാൾക്ക് தெரியாது ஏதும் நடக்கல. அதான் நம்ம உலகநாதனை கொன்னது ஆறானே இவருக்கு ചോദിച്ചു. ഇവർ പറഞ്ഞു തവസേക്കിട്ട് ചെയ്തില്ലാക്ക. ഇത് അണ്ണാമല തന്നെ ചെയ്തിട്ടുണ്ട്. എന്റെ മോളെ പോലെ നനച്ചത് അവ ഉലകനാഥനെ കൊണ്ടിട്ടാളേക്കാ. சரி சரி, அழாத, உள்ள போ. நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா,
எங்க லாட்ஜில் ஒரு தடவை தங்கினவங்க பரம்பரையா எங்க லாட்ஜில் தான் தங்குவாங்க. ஆனா நீங்க திடீர்னு காலி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா, நான் காது வாக்கில் கேள்விப்பட்டேன், உங்களுக்கும் பட்டாளத்தாருக்கும் இடையில ஏதோ கோயில் நில சம்பந்தமா பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவங்க சிட்டியை விட்டு தாண்டாம என் கஸ்டடியில கொண்டாந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அண்ணாமலையும் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேம்மா. அதெல்லாம் வேண்டாம். எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னதான் இருந்தாலும் பட்டாளத்தாரும் நாங்களும் சொந்தக்காரங்க. நாங்களே பேசி முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க போலாம். சரிம்மா, சொந்தக்காரங்க ஒன்னாயிட்டா நான் எதுக்கு? அது நீங்க பாவம் கஷ்டப்படுவீங்களே, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் நினைச்சேன். வரம்மா. வரேன். ஐயோ யோ செட்டியார, இங்க எதுக்கே வந்த? உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. சும்மா காந்திமதி அம்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு காந்திமதி எதுக்கு பார்க்கணும்? சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. அண்ணாமலையை போட்டு தள்ள, உலகநாதனை போட்டு தள்ளியிருக்கா. இப்ப அது போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீயும் மாட்டிக்கிறதும் இல்லாம நாங்களும் ஜித்து உள்ள போய் உட்கார்றதுக்கா? இங்க பார், இந்த வேலையெல்லாம் உன் வீட்டுல தங்கியிருக்கான ஓசியோர் பட்டாளம் தான். அங்க வச்சுக்க இங்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? ஏய், என்ன இது? இடியோப்பம் தேங்காய் பால். எடுப்பு சோறு எடுக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறியே. பட் நீ என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும், புரிஞ்சுக்கோ. யோ, உங்ககிட்ட வர்றனே பாத்து போயா. வேறங்க முக்க எங்க வர்ற வேலையில வச்சுக்காது, விரட்டி விட்டுருவாமா. ஐயோ, இந்த செட்டியார் கவர்ச்சி கலவிக்கிட்டு என்ன போட்டு விட்டு போறான்னு தெரியலையே. எப்படி சமாளிக்கிறது? கலைமாமணிங்கிற பட்டம் உனக்கு எது கொடுத்துருக்காங்க? சமாளிடா கோமதி. அத்தை பள்ளிச்செல்லும், உனக்கு பிடிச்ச இடியாப்பம் பால்றான். ஐயா, சுப்பையா, ஐயா நெல்லைப்புறம் ஃபோன் பண்ணி வர சொன்னனே, சொன்னியா? ஃபோன் பண்ணையா? அவர் வரதா சொல்லியிருக்காரு. ஐயா, நம்ம குறிகுணம் கம்மா உடைஞ்சு பயிர் வச்செல்லாம் பாலா போயிருச்சுங்க இல்லையா, அதில் அவர் நிலமும் பாதிச்சு போச்சு. அந்த கம்மா கரையை ஊர் பஞ்சாயத்தில் கட்டுறாங்க. ஐயா, நீங்களும் இங்கே வந்துட்டீங்க. அவர் இருந்தால் அந்த காரியங்களாம் செஞ்சு முடிக்கணும். 2 நாளில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க ஐயா. என்னது 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னானா? ஆமாய்யா. எப்பவும் என்னை விட்டு பிரியாம கூடவே இருந்த நெல்லையப்பனா அப்படி சொன்னான்? ஆமாங்க. அது சரி, எல்லாம் இருந்தா தான். காசு பணம் அந்தஸ்து கௌரவம் இருந்தா ஒன்னு சொல்றதுக்குள்ள எல்லாரும் ஓடி வந்து நிப்பானுங்க. இப்பதான் நான் வெறும் பயலாட்டேனே. ஐயா, ஓசி சொத்துக்கு இன்னொரு வீட்டுல வந்து உட்காந்துருக்கீங்க. விதி. அது சரி, இன்னும் நீயே என் கூடவே இருக்க. நீயும் போ. எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுதுன்னா எலி புழுக்கு நீயே காயணும். நீயாவது ஊர் பக்கம் போய் காடு காணி எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க. உங்க உப்பு தின்னு வளர்ந்த உசிரியா இது. என்ன அடிச்சாலும் நீங்க விரட்டாலும் உங்க கால் மாட்டே சுத்திக்கிட்டு இருக்கிற நன்றி உள்ள நாயா, நன்றி உள்ள ஐயா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என்னை உங்களை விட்டு போக சொல்லாதீங்க ஐயா, போக சொல்லாதீங்க. நான் நல்லா இருந்த போது ஒட்டி உறவாடின சொந்த பந்தெல்லாம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. என்னை நெருங்கி இருந்தவங்களாம் தூரமா போயிட்டாங்கடா. ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ற, என் கூடவே இருப்பேங்கிற. அப்படி நான் உனக்கு என்னையா பண்ணிட்டேன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நாங்க இருக்கிறோம் ஐயா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா இருக்கணும் ஐயா.
கண் கலங்காதீங்க. ஐயா ஏன் கண் கலங்குறீங்க? தேவரே, ஐயா கண் கலங்களுக்கு அப்படி என்னையா சொன்ன? அது ஒன்றும் இல்லைங்க. என் உயிருக்கு உயிரான நண்பன் எப்பவும் என் கூடவே இருப்பான். அவனை ஃபோன் பண்ணி வர சொன்னதுக்கு 2-3 நாள் கழிச்சு சாவகாசமாக வரேன்னு சொன்னானா, அதான் என் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. அட அதை விடுங்க. இப்போ நான் யாரை பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? யாரு? காந்திமதி அம்மாவை. என்னது? அதாங்க உங்க சம்பந்தி காந்திமதி அம்மாவை. அவங்கள எதுக்காக போய் பார்த்தீங்க? என்ன 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 விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, உங்க 2 பேர் சண்டையால அந்த கோயிலெல்லாம் யாருக்குமே பயன்படாம போயிடும் போல இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் ஒத்துமையா போயிட்டீங்கன்னா. என்னது? டேய் எல்லாம் சுபியா வாடா, ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. ஊருக்கு போல வா. ஐயா என்ன முடியா? நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போறேன், என்ன விட்டுருங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? என்ன சொல்லிட்டீங்களா? என்னுடைய ஜென்ம விரோதியை போய் பார்த்திருக்கீங்க. அந்த கோயில் நல்ல விஷயமா அவங்க கிட்ட பேசுறீங்க, அதை என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு பெத்த பிள்ளையோட கௌரவம் அந்தஸ்து தான் முக்கியம். அதை எக்காரணம் கொண்டு அந்த அம்மா காலடியில வைக்க நான் தயாரா இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறவங்க அவங்க கிட்ட போய் வேண்டாம். ஐயா 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 உங்க கால்ல விழுறேன். ஐயா உங்க கால்ல விழுறேன். இத பாருங்க ஐயா, என்ன நம்பி வந்துட்டீங்க. இப்படி திடீர்னு போயிட்டீங்கன்னா கடவுளே என்ன மன்னிக்க மாட்டார். நான் ஏற்கனவே சக்கரை வியாதிக்காரன். அதுக்கப்புறம் ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வராது. உங்களுக்கு என்னய்யா, இனிமே அந்த அம்மாவை பார்க்கவே கூடாது, அவ்வளவுதானே? அவங்கள பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், போதுமா? சரியா? அவ்வளவுதான். நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. அவங்களை எக்காரணம் கொண்டு நீங்க போய் பார்க்க கூடாது. எந்த உறவும் அவங்களோட நீங்க வச்சு கூடாது. ஏதாவது நடந்துச்சு அடுத்த நிமிஷம் அங்க இருக்க மாட்டேன், போயிடுவேன். ஐயா இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களே, டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க ஐயா, உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா? வேணாம், இப்பதான் சாப்பிட்டேன். சரி சரி. யோ தேவரே, உள்ள போய் மோர் கொண்டா. சரிங்க. போயா, அப்படியே 2 மோரா கொண்டா. சரிங்க. போ போ, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க. அம்மா, ஐயா மோர் வாங்கிட்டு சொன்னாங்க. எதுக்காக செட்டியார் உங்க ஐயா காலில் விழுந்தாரு? எங்க ஐயா செட்டியார் மேல கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போறேன்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் ஐயா காலில். அம்மா, யார் குடியை கெடுத்தேனோ தெரியல. இப்படி குழந்தை இல்லாத மலடியா இருக்கேன். இன்னும் எத்தனை பிறவியில் இது தொடருமோ எனக்கு தெரியாது. விசாலம், 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 ஏந்திருமா, ஏந்திரு, ஏந்திருமா, விசாலம், ஏந்திரு. இந்தா ஒருவா இந்த பால் குடி. வேண்டாக்கா. சொன்னா கேளு. பாரு, எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? கொஞ்சமாவது இந்த பால் குடிமா. சொல்றது கேளு விசாலம். இத பாரு, நான் சொல்றதான் நீ கேட்க மாட்ட. அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. உங்க அண்ணா வந்திருக்காரு. அவர் சொல்றதையாவது நீ கேட்பேல்ல. இந்தா பாலை குடி. எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. இத பாருங்க, 3 நாளா பச்சை தண்ணி கூட பல்லுல படாம படுத்துட்டு இருக்கா. தவசி என்னைக்கு ஜெயிலுக்கு போனாரோ அன்னில இருந்தே அழுதே இவளுக்கு ஜுரம் வந்துடுது. எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இத பாருங்க, நீங்க தான் கொஞ்சம் புத்தி சொல்லணும். விசாலம், என்னம்மா இது? நான் போய் உனக்கு புத்திமதி சொல்றதா? பட்டலாத்தார் குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தை கட்டி காத்தவ நீ. நான் போய் உனக்கு புத்திமதி சொல்றதா? விசாலம், நான் தவசியை தினமும் போய் பார்த்துட்டு தான் வரேன். அவர் நல்லா தான் இருக்காரு. அங்க இருக்கிறவங்களாம் என் நண்பர்கள், நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இந்த பாருமா, 10 நாள்ல நான் அவரை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். சாத்தப்பன் செட்டியார் வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுமா? தைரியமா இரு.
சாத்தப்பன் செட்டியார் வந்துட்டார் பாரு. அன்பழகன், என்னாச்சு? 3 நாளா உடம்பு சரியில்லை. தேனு சொன்னா. நான் இந்த வீட்டு வாசப்படியை மெருக்கூடான்னு நினைச்சேன். மனசு கேட்கல. இந்த பைத்தியக்கார பொண்ணுக்காக தான் வந்தேன். எல்லாம் அந்த தவசியால வந்தது தான். அவன் மட்டும் என் பேச்சை கேட்டு தொழில் தொடங்கி சம்பாதிச்சிருந்தான்னா இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஒரு தொழில் வியாபாரம் தொடங்கி இருந்தான்னா உலகநாத பின்னால போவானா, ஜெயில இருப்பானா, இல்ல இவளுக்கு தான் இந்த நிலைமை வருமா? இதுக்கெல்லாம் காரணமே அந்த தவசி தான். சார், இந்த நேரத்தில் இது வேண்டாம். சரி, உலகநாதன் விஷயம் என்னாச்சு? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சாரி சார், அது உங்க டிபார்ட்மெண்ட் விஷயம். அண்ணாமலை கிடைச்சாலா? பேசாதீங்க, யாரும் அவளை பத்தி பேசாதீங்க. அந்த நன்றி கெட்டவளை பத்தி பேசாதீங்க. எங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த அண்ணாமலை தான். அவளை பத்தி பேசாதீங்க. அவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நாங்க நடுத்தருவுக்கு வந்துட்டோம். அவ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக குடும்பத்தையே பகைச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு அவரோட நிலைமைய பாத்தீங்களா? என் தங்கச்சின்னு சொன்னவரோட நிலைமைய பாத்தீங்களா? இதே மெட்ராஸ்ல தான் இருக்கா. என் குழந்தை எழுந்து நான் அனாதையா நடுத்தருல நிக்கிறப்போ ஒரு தடவையாவது வந்து என்னன்னு பார்த்திருப்பாளா? அவளை பத்தி ஏன் பேசுறீங்க? நன்றி கேட்டவ. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை நான் சந்திக்கவே கூடாது. விசாலம், அப்படியெல்லாம் பேசாதம்மா. சும்மா இருக்கேன். அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு நீடிக்கணும்னா தயவு செஞ்சு நீங்க அவளை பத்தி பேசாதீங்க. அன்பழகன், அவ சொல்றதுதான் உண்மை. அவ நிலைமையில யார் இருந்தாலும் இதான் பேசுவாங்க. நீங்க வாங்க, வெளியே போய் பேசுவோம். யார் அவளை பத்தி பேசாதீங்க. வாங்க. பேசாதீங்க, பேசாதீங்க, பிடிக்க முடியலையே. அண்ணாமலை பசங்க நல்ல பசங்க. அண்ணாமலை நல்ல பேர். எங்க அண்ணன் பேரும் அண்ணாமலை தான். எங்க தாத்தா பாட்டி வச்சது. எதை சொன்னாலும் அமைதியா இருக்குது. ஆமா, சினிமாவில் வர்றது மாதிரி உனக்கு ஒன்றும் அமனிஷியா கிடையாது. பழசெல்லாம் மறந்து போயிடுமே, அப்படி ஒன்றும் கிடையாது. எதுக்காக கேட்குறேன்னா, நடிகை கேருஜியால அவங்கள 2 ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் சூப்பரா. ஒன்று சன்லைட்டில், இன்னொன்று சில் அவுட்டில். 2ஐயும் அழகாக பிரிண்ட் போட்டு விற்றா கை நிறைய துட்டு கிடைக்கும். ஏகப்பட்ட கடனில் இருக்கம்மா. அந்த ஃபிலிம் ரோலை மட்டும் கொடுத்துட்டேன். ஃபிலிம் ரோல் இல்லை, ஃபிலிம் ரோல், அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துடாமா. அது ஹோட்டல்ல இருக்கு. உங்களை என்னைக்காவது பார்த்து அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சேன். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்னவரே போயிட்டாரு. ஹோட்டலுக்கு போய் என் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வரலான்னா நீங்க தான் விட மாட்டேன்றீங்க. இப்ப அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே. கை கடிச்சது வாய் கடிக்காம போயிடுச்சு. ஐயோ அம்மா, ஃபிலிம் ரோலை கேட்ட விஷயத்தை அந்த தடிகிட்ட சொல்லிடாதம்மா. ஏன் அடிக்கிறோம், எது கிடைக்கிறோம் தெரியாமலே போட்டு அடிப்பாமா. சொல்லிடாதம்மா. பார்த்து சார், பார்த்து. அண்ணாமலை சாப்பிட்டு பொட்டு அளவல இப்படிதான் இருக்கணும். சரி, வாங்க போலாம். இந்த பொட்டு என்ன உலகநாதன சொந்தமா இல்லையே? சின்ன வயசுல இருந்து நீ பொட்டு வச்சுட்டு தானே இருக்கிற. அன்வர் புதுமை பெண். சரி, பாரதியாரோட புதுமை பெண். இப்படிதான் இருக்கணும். அண்ணாமலை ரௌத்ரம் பழகு, கோவப்படு. இந்த உலகத்து மேல கோவப்படு, இந்த சமுதாயத்து மேல கோவப்படு. நீ சுமாரா. நீ கோவப்பட்டாதான் உன்னால முன்னுக்கு வர முடியும். நீ முன்னுக்கு வந்தாதான்
ஒரு 1000 குடும்பத்தை வாழ வைக்க முடியும். சரி ஓகே வாங்க உள்ள போலாம் வாங்க. அண்ணாமலை, உலகநாதனை யாரு கொலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். கது சார் எங்க அண்ணன் சாத்தப்ப செட்டியாரு ஒரு தெரு ரவுடி. அவன் இந்த பணத்தோட சுத்திட்டு இருக்கான்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணி தான். அண்ணாமலை, இந்த ஊர்ல எது நடந்தாலும் அவனுக்கு தெரியாம நடக்காது. ஓகே வாங்க. உலகநாதனை யாரு கொலை செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிப்பேன், பத்திரிகையில போடுவேன். ஓகே வாங்க. ஆனா நீ புதுமை பெண். ஓகே ரைட். பாரதியார் சொன்ன புதுமை பெண் ரௌத்ரம். சரி அன்வர், என்ன சொல்ல விடு. நாளைக்கு பேசிக்கலாம். அண்ணாமலை, உலகநாதன் மட்டும்தான் உலகம் இல்ல, அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, அதை நீ பார்க்கணும். ஏய் டயர்டா இருக்கு. ஏய் பசங்களா, நம்மள கதிர் ரொம்ப நல்லவருமா. குடிக்கிறதுனால அவர் கெட்டவர்னு நினைச்சிடாத. உண்மையிலேயே நல்லவர். ரொம்ப கலகலப்பா இருந்த குடும்பமா. ஒரு நாள் நடந்த சம்பவத்தினால அவர் இப்படி ஆயிட்டாரு. மனைவி இழந்தா இந்த காலத்துல 2-3 மாசத்துக்குள்ள இன்னொரு சம்சாரம் தேடிக்கிறவங்க மத்தியில் அவர் ரொம்ப வித்தியாசமானவருமா. இறந்து போன தான் மனைவியை நினைச்சு இந்த மாதிரி ஆயிட்டாரு. கதிர் ஆக்சுவலா அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்காக நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன். கதிர் நல்லவர், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஏய் பசங்களா, போறோம் உள்ள போங்க, போய் தூங்குங்க. ஆ சரி. வரோம். டே வாடா. அம்மா, நாங்க ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே எல்லாரும் பீச்சுக்கு போலாமா? அங்க போய் நம்ம பெரிய மண் வீடு கட்டி விளையாடலாம். ஜீவா வந்துட்டோமா? சீக்கிரமா வா. அம்மா, நம்ம அங்க போன உடனே ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி சாப்பிடலாமா? சரியாம்மா? அம்மா டாடா. டாடா. அண்ணாமலை, ஒரு நிமிஷம் உட்கார். நைட்டு நிறைய குடிச்சிட்டு வந்து வளரிட்ட போல இருக்கு, தப்பா எடுத்துக்காத. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு என் மேல கோவம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. கோவப்படுறதுக்கும் உரிமை கொண்டாடுறதுக்கும் எனக்குன்னு யார் இருக்கா? நான் இங்க என்ன பண்றேன், என்ன பண்ண போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு அனாதைக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி நீங்க என்ன இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போறவ தானே. ஆனா ஒண்ணு, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க குடிச்சிட்டு வரதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனா உங்க குழந்தைங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்பா குடிச்சிட்டு வர்றது பாக்குறப்போ அந்த குழந்தைங்க பிஞ்சிலே கருகி போயிடுவாங்க. அப்பாங்கிறவர் ஒரு வழிகாட்டி மாதிரி. அந்த வழிகாட்டிய கால் தடுமாறிடுச்சுன்னா அப்ப அந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? நான் உளறேன் இல்ல, மன்னிச்சிடுங்க. ஒரு நிமிஷம். நான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே நல்லா தெரியுது. நான் பிறவி குடிக்காரன் இல்லை.
ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என் மனைவியோட உருவத்தை என் மனசுல இருந்து அழிக்கணும்னு பாக்குற, அது என்னால முடியல. அதான் இப்படி குடிச்சிட்டு இருக்க. இது உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பெரிய பொண்ணு ஜீவாவோட பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்றதுக்காக நானும் அவளும் மாங்காடு கோயிலுக்கு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தோம். என்னமாச்சு? எந்திரிமா. ஐயோ, இப்படி ரத்தம் கொண்டது. யாரும் இல்லையே பாணி. ஐயோ பாணி, பேசுமா, கண்ணு தரமா பாணி. என்னமாச்சு? என்னமாச்சு? பாணி பேசுமா. வேதனை எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வேதனையில் இருப்பாங்க போல இருக்கு. வேதனைக்கு மருந்து குடி இல்லைங்க. உங்க பசங்களை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு எப்பாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த 3 பொம்பளை பசங்க முகத்தை நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க குடிக்கவே மாட்டீங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று. எங்க மாமா போறீங்க? ஏய் லூசு, போகும்போது மூஞ்சில முழிச்சாலே விளங்காது. இதுல எங்க போறீங்கன்னு அவசகுணமா வேற கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல மாமா, என் ஸ்பீக்கர் போயில மாமா. இங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டா மாமா. உன் மூஞ்சிக்கு எதை வச்சாலும் விளங்காது. ஒண்ணு பண்ற, இது மார்கழி மாசம் தானே, வீட்டுக்கு வீடு சாணி பிள்ளையாருக்கு தலையில பூசணி பூ வச்சிருப்பானுங்க. ஒரு 4-5 பொறுக்கிட்டு வர வச்சுக்கோ, சரியா? ஏங்க மாமா இப்படி பேசுறீங்க? எனக்கு தான் யாருமே இல்லல்ல. எங்க அண்ணன் கூட செத்து போயிருச்சு. நீங்களும் என்ன திட்டினீங்கன்னா அப்புறம் நானும் செத்து போயிருவேன். ஐயோ, அதெல்லாம் இப்ப செய்யாதடா தங்கம். நான் சொல்லும் போது செஞ்சா போதும். இப்போ அண்ணாமலை எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட லேச உன்னை பழக விடுறேன். அவ மாமனுக்கு எதிரா ஏதாவது திட்டம் போட்டிருக்காளா அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிவிட்டு அப்புறம் செத்து போயிரு, சரியா? அண்ணாமலை ரொம்ப நல்லது மாமா. உங்களுக்கு எதிரா ஒண்ணும் பண்ணாது. ஏய், என்ன அவளுக்கு வக்காலத்தா? மூக்கர் துட்டுவாமா. கொசுவுக்கு மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் வாழ் வேண்டாம் பாப்போம். ஐயோ, நெட்டக்கால் இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வர்றோம்? ஏய் ஏய், அவசகுணமா பேசாதுன்னு சொன்னேன். பத்தியா, அவசகுணம் நேர்லயே வந்துருச்சு. பத்மஸ்ரீ கோமதி, உனக்கு வேலை வந்துருச்சுடா. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் அன்பழகன். எப்படி நாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறத கண்டுபிடிச்சீங்க? ஓ, நீங்க போலீஸ் வயர்லெஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன விஷயம் இந்த பக்கம்? புரியுது புரியுது. மச்சான நான் தான் கொலை பண்ணேன்னு நீங்க அடிச்சடியில் தவசி ஒத்துக்கிட்டானா? என்னைக்கு தூக்கு சொல்லுங்க, குடும்பத்தோட வந்துடுறோம். நீங்க சொன்னாதான் நான் ஆழ்வார் குறிச்சிருக்க பள்ளிக்கூடத்துக்குள்ள லீவ் விட முடியும். என்னைக்கு தூக்கு? உளராத கோமதி, விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். குற்றவாளியை கண்டுபிடிச்ச பிறகுதான் தண்டனை கொடுக்க முடியும். ஓ, இன்னும் விசாரணை தானா? அதான பார்த்தேன். இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க சார். ஏன்னா தவசி உங்க மச்சான். இங்க பாருங்க சார், இந்த கேஸ் இப்படியே எடுத்துட்டு போய் கிடப்புல போட்டலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் யார் தெரியுமில்ல? மந்திரி கிச்சாவுக்கு நெருங்கிய நண்பர். நான் இதை ஜனாதிபதி வரலும் கொண்டு போய் உங்களை பெரிய அளவுல பண்ணி போடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்ப கண்டுபிடிப்பீங்க? கோமதி, ரொம்ப பேசாத. இது ஆழ்வார் குறிச்சி இல்ல, மெட்ராஸ். நான் நினைச்சா விசாரணை பேர்ல
உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன் ஜாகிரதை. சார் சார் அன்பழகன் சார் பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது உள்ள வெளியேன்னு நம்ம யாரு சார்? நம்ம நட்பு எங்க இருந்து ஆழ்வார்குறிச்சியிலிருந்து மெட்ராஸ் வரல தொடருது சார். முதலியாவது நம்ம நண்பர்கள், இப்போ மச்சான். ஆமா சார், நல்ல சுவை எனக்கு தம்பினா அப்ப நீங்க எனக்கு மச்சான் முறையாகுதுல்ல. தங்கச்சி எப்படி இருக்கு மச்சான்? அது தமிழரசி. அது நான் ஆழ்வார்குறிச்சிக்கு வீட்டுக்கு போயிருந்தப்போ தமிழரசியை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது சார், மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கேத்த மருமக. அவ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டது என் காதல் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மச்சான், அவளுக்கு ஒரு மூக்குத்தி ஊத்தி விட்டுருமே. ஏன்னா தினத்தந்தியில வர்ற காலமாட மாதிரியே இருக்கா. ஒரு பெண்ணுக்கான லட்சணமே இல்ல, மூக்குத்தி ஊத்துனா பெண் ஆயிருவா. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா மச்சான்? எப்படி இங்க வாங்க. அத்தை கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கீங்கம்மா? அண்ணாமலை கிடைச்சிட்டாளா? அவ எங்க இருக்கா? தேடிட்டு இருக்கோமா, கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். என்ன அன்பழகன், நீங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்துகிட்டு என் பையனை அனாதையா கொன்னுட்டீங்களே. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு நீங்க தவசிக்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? எல்லாரும் சேர்ந்து என் பையனை கொன்னுட்டீங்களே. தவசி அந்த காரியத்தை பண்ணல. ஏதோ ஒரு சூழ்நிலையில பழி அவர் மேல விழுந்து போச்சு. தவசி ரொம்ப நல்லவர். விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான குற்றவாளியை கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். அம்மா, அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை தப்பா நினைக்காதீங்க. நான் அவளை தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். நீங்க வயசுல பெரியவங்க. அவளை மன்னிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க தான் அமைச்சு கொடுக்கணும். முடியாது, நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். அவளும் தவசியும் சேர்ந்துதான் என் பையனை கொன்னுட்டாங்க. இத பாருங்க அன்பழகன், அவ வயித்துல என் குடும்ப வாரிசு வளரக்கூடாது. இல்ல அந்த குழந்தைய பெற்று என்கிட்ட கொடுத்துடணும். பட்டாளத்தரோட நிழல் கூட அந்த குழந்தை மேல படக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ ஏன் என் பையனை கொன்ன, என்ன காரணம்னு நான் அவகிட்ட கேட்கணும். தயவு செஞ்சு அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்க. அது வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. தவசி அண்ணாமலை இந்த காரியத்தை பண்ணவே இல்லை. இது வேற யாரோ பண்ணியிருக்காங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் உண்மையான குற்றவாளியை சுலபமா கண்டுபிடிச்சிருவேன். இத பாருங்க, இனிமே இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. நீங்க போலாம். வணக்கம் சார். நல்லது சார், போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். தங்கச்சியே இல்லை. நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அது மேல உயிரை வச்சு எப்படி பாசத்தை கொட்டி எப்படி வளர்க்க போறேன்னு பாரு. பொட்டு வச்சுக்க ராயி. என்னாச்சு? தலை சுத்துது, ஒரே வாந்தி. அப்பா அம்மா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா. சரி.
கூட்டு போறேம்மா. அப்பா நாங்களும் வரோம்ப்பா. கிளினிக் பக்கத்துல தானே இருக்கு. நான் கூட்டு போறேன், நீங்க இங்கே இருங்கம்மா. ஸ்கூட்டர்ல வருவே இல்ல? நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஜீவா, தங்கச்சிங்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோமா. சரிப்பா. என்ன? ஒன்றும் இல்லை. வாமா, உட்கார். மார்னிங் டாக்டர். ஹலோ கதிர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? நான் சொன்னேன்ல, ஆமா, இவங்க தான். உன் பேர் என்னம்மா? அண்ணாமலை. ஓ கதிர், ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் ஒன்று இருக்கு. அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். எனக்காக வெயிட் பண்ணுவீங்கல்ல? நோ ப்ராப்ளம். சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இதோ இப்போ வந்துடுறேன். ஓகே? சரி டாக்டர். என்னமாச்சு? ஏன் அழற? ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி அவர் என்ன ஒரு கிளினிக்கு கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு நான் தனியா வந்திருக்கேன். அவர் குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு அவர் கனவு கண்டார். ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நமக்குள்ள எந்த உறவும் வரக்கூடாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு யாருமே இல்லாம தனியா விட்டுட்டு போயிட்டாரு. நாளைக்கு அந்த குழந்தை பிறந்தா கூட இதுதான் உன் அப்பா காட்டுறதுக்கு ஒரு போட்டோ கூட என்கிட்ட இல்ல. இந்த அண்ணன் கூட இருக்கமா, கவலைப்படாத. உலகநாதன் எப்படிலாம் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படிலாம் நான் அந்த குழந்தைய வளர்க்குறேன். இது வெறும் வார்த்தை இல்லைம்மா, நிஜம். என்ன வளர்த்த அண்ணன் இதே மாதிரிதான் சொல்வாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்னு. எனக்கு ஆறுதலா இந்த வார்த்தை சொல்றீங்க. இந்த வார்த்தை போதும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த தன்னம்பிக்கை தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல பெண்கள் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. சாதனையோட மறு உருவமே பெண்கள் தான். நீயும் சாதிப்பமா, நானும் கூடயே இருப்பேன். எத்தனையோ பெண்கள் கணவனை இழந்தவங்க, கணவனால கைவிடப்பட்டவங்க சாதிச்சிருக்காங்க. அவங்க குழந்தைங்களை எப்படி இல்லாம வளர்த்துருக்காங்க, பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க. நீயும் இந்த குழந்தைய பெரிய ஆள் ஆக்குவ, அதை நானும் பார்க்க தான் போறேன். ஆமாம்மா, இந்த அண்ணன் வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைக்கிறான்னு பாருமா. என்ன நம்ப.
என்ன இதான் என் மனைவி ஆக்சிடென்ட் ஆன இடம். போலாமா? உட்கார். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.